நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, அது எனக்கு தெரியாது. நான் மீட்டிங்கில் இருந்தேங்க. அவர்கள் சொன்னதுனால நீங்கள் சொல்லிங்க நான் நம்ப முடியாது. அது காலம்தான் பதில் சொல்லும், பார்க்கலாம். நிச்சயமாக நடக்கும் சார். சார் நடந்து முடிஞ்ச பிரச்சனை சார். இவர் ஏன் வெளியே போனாருன்னு மட்டும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், ஏன் போனாரு? நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் காரணங்கிறாரு. ஏன்னா எப்படி சொல்றாரு? எடப்பாடி இல்லாத அதிமுக, எடப்பாடி இல்ல, என்ன செய்யணும், எங்களுக்கு எது நெருடல், எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாஜகவுக்கு தெரியும். தெரிஞ்சதை சால்வ் பண்ணாதனாலதான் நான் வெளியே போறேன். இன்னொன்னு, எடப்பாடி தான் சிஎம் கேம்பெயின் நைனா தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை இருந்தப்ப கூட அது ஸ்மூத்தா போச்சு. ஏன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு? திருநெல்வேலி நடந்த மாநாட்டில் அமித்ஷா முன்னிலையில் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் சொன்னாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கேளுங்க, சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களுடைய பதில் என்ன? அண்ணாமலை சொல்லணும்னு இப்ப சொன்னீங்க. அமித்ஷா சார், நீங்க என்ன சார், நீங்க அவர் சொல்ல நீங்க கேட்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? நீங்க அதை பறிச்சோம். சும்மா அடி கேள்வி கேட்டு அடி நொறுக்குன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு ஆள் இல்லை. அமித்ஷா முன்னிலையிலும் சரி, அதுக்கு அந்த பொதுக்கூட்டத்திலையும் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்ன மட்டும் குறுக்க கேள்வி கேட்குறீங்களா நீங்க? அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல சார். அமித்ஷா முன்னிலை அண்ணாமலை சொன்னாருன்னா நயனாராயன் சொன்னாங்க அக்செப்டன்ஸ் சார். ஏன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு உங்களுக்கு? ஏன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு? அதெல்லாம் கிடையாது சார். இந்த நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஒருமித்த கருத்து அப்படி உண்மையான எண்ணம் உண்டால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது உண்மையான எண்ணங்கள் செயல்பாடு உண்டால், நிச்சயமாக ஒருமித்த கருத்தோடு அனைவரும் ஒன்றுபட வேண்டும். திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும். சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, சிறு குறு தொழிற்சாலை இயங்கவில்லை, பாலியல் வன்கொடுமைகள், 24 லாக்அப் டெத்து, ஒரு லாக்அப் டெத்துக்கு தான் சாரி சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சார் நாட்டில் நடக்குது? ட்ரெஸ்ஸில் பேசிட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. நீங்களும் கேள்வி கேட்டால் எல்லாம் முடிஞ்சிடாது. பதிலே சொல்ல தம்பி, பதிலே சொல்லல. அது நீங்க தான் அவங்க கேட்டுட்டு சார், ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நீங்க என்ன மடக்குனீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாதான் பலம்னு சொன்னீங்க. அப்படி சொன்னவரையே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. அதாவது எப்படின்னா, நாங்க கூட்டணியில் இருக்கிறோம். உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், டிடி சாரை போய் பார்க்கணுமா, பேசணுமா, நான் ரெடி, தயார். அண்ணன் ஓபிஎஸை போய் பார்க்கணுமா, நான் தயார். என்னுடைய நோக்கம் எல்லாம் திமுக வெகுஜன விரோதியாக இருக்கு. ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது. நான் சொன்ன இவ்வளவு பிரச்சனை மீடியாவில் இவ்வளோ இருந்துச்சு. ஆனால் எல்லா மீடியாவும் எங்களை நோக்கியே வந்துட்டு இருக்குது. எங்களை தான் மடக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. அண்ணாமலை இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வெளில சொல்றாங்கல்ல எல்லாருக்கும். சார், திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கட்சி சார். அவர் ஏன் அவருக்கு பின்னால போக வேண்டிய அவசியம்? யார் சார் சொன்னா? அன்னைக்கு நகை திருட்டு வழக்கில் ஊராட்சி மன்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மேல ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிடையாது. நான் பேசிகிட்டே இருக்கேன் சார். சட்டம் ஒழுங்கு எங்கே சார் இருக்கு? டிஜிபி ஆஃபீஸ் முன்னால கேமராவில் பதிவாயிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.